வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர். வணக்கம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் மீண்டும் பேசியிருக்கிறார். தாவேகா வெற்றி பெற்றதில் எங்களுக்கு உள்ளூர மகிழ்ச்சி இல்லை, ஏன்னா நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை என்பதை திமுகவே சொல்லிவிட்டது. தாவேகா கூட்டணியில் இணைவது குறித்து நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்றார். உண்மையில் என்ன சொல்ல வருகிறார் திருமா? மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கடந்த 4 மாதங்களுக்கும் மேலாக அவர் பேசக்கூடிய பேச்சு முரண்பாடுகளின் மொத்த உருவமாக, முரண்பாடுகளின் மூட்டையாக, பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ், அப்படித்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். விஜய் வெற்றி பெற்றதில் எங்களுக்கு உள்ளுக்குள் விருப்பமில்லை என்றால் அந்த அமைச்சரவையில் இவர் ஏன் சேர்ந்தார்? எந்த நிமிடம் அந்த அமைச்சரவையில் இவர் சேர்ந்தாரோ அந்த நிமிடமே திமுக கூட்டணியிலிருந்து இவர் வெளியேறிவிட்டார். அதை ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் என்று இவர் எதிர்பார்த்திருப்பதே ரொம்ப ரொம்ப பக்குவமற்ற ஒரு எதிர்பார்ப்பு, சிறுபிள்ளைத்தனமானது. ஒரு மனிதன் 2 படகுகளில் பயணிக்க முடியாது. நேரெதிர் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமும் தாவேக்காவும், ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தாவேக்கா வீழ்த்தி இருக்கிறது, தன்னந்தனியாக வீழ்த்தி இருக்கிறது 2 பெரிய கட்சிகளை. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து 2 சீட்டு ஜெயிச்சிங்க. உங்களுக்கு ஒரு மாரல் அத்தாரிட்டி இருந்ததுன்னா அமைச்சரவையில் நீங்கள் சேர்ந்துருக்கக்கூடாது. வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், இல்லாட்டி பிஜேபி வந்துடும், அந்த யூஷுவல் டயலாக் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ லெஃப்ட் எடுத்தாங்கல்ல ஒரு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டை எடுக்கிறதுல எது திருமா அவர்களை தடுத்தது? எங்களுக்கு வெற்றி பெற்றதில் உள்ளூர விருப்பம் இல்லை, ஆனால் நாங்கள் அமைச்சரவையில் சேருவோம், திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை அவர் முடிவு சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரியும்னா அது என்ன பேச்சு சார்? நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவர் அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணணும்னு. த மினிட் யூ ஜாயின் த மினிஸ்ட்ரி யூ ஆர் ஃபினிஷ். லெஃப்ட் கூட சொல்லலாம், டெக்னிக்கலாக தாவேகா கூட்டணியில் தான் இருக்காங்க சார். லெஃப்ட் கூட நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லைன்னு சொல்லலாம், அல்லது திமுக கூட்டணியில் இருக்கோன்னு கூட லெஃப்ட் சொல்லலாம். போன வாரம் தானே தாவேகா தலைமையில் கூட்டணி கட்சிகள் கூட்டம் நடந்துச்சு, இவங்க பங்கேற்றாங்க. சார் நான் கேட்க வருது ஒன்று தான் சார். உங்களை த மினிட் யூ ஜாயின்ட் டிவிகே மினிஸ்ட்ரி யூ ஆர் வித் டிவிகே. சி, அலைன்ஸ்ன்றது இருக்கோ இல்லையோ, பொலிட்டிக்கல் அலைன்ஸ் இருக்கோ இல்லையோ, யூ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், யூ ஆர் த கவர்மெண்ட். அப்போ நான் திமுகவோட தோழமையில் இருப்பேன், திமுக கூட்டணியில் இருப்பேன், கவர்மெண்ட்டில் இருப்பேன். என்ன பேச்சு பேசுகிறாரு திருமா? தன்னையும் ஏமாற்றி மற்றவர்களையும் ஏமாற்றி, அல்லது தன்னையும் குழப்பிக்கொண்டு மற்றவர்களையும் குழப்பிக்கொண்டு, இது என்னங்க பேச்சு இது? நான் சொல்கிறேன், அந்த லக்ஸுரி லெஃப்ட்டுக்கு கூட இருக்குது. பிகாஸ் அவங்க கேபினெட்டில் இல்லை, அரசியல் அவர்கள் ஒரு அங்கம் அல்ல, வெளியிலேருந்து தான் ஆதரிக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கும் பங்கேற்கல அவங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க தெளிவாக இருக்காங்க. நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம், நாங்கள் எந்த கூட்டணியிலுமே இல்லை, எந்த காலத்துலையும் எந்த கூட்டணியிலும் இருந்தது கிடையாது, திமுகவோட இருந்தது கூட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. லாஜிக்கலி இட் இஸ் கரெக்ட். தோ சம்டைம்ஸ் நாங்கள் இது கொள்கை கூட்டணி அவங்க மாறி பேசியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும், அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறோம், விச் இஸ் லாஜிக்கலி கரெக்ட். அவங்க எந்த அலையன்ஸ்லையுமே இல்லை, அவங்க கவர்மெண்ட்லேயும் இல்லை. நீங்கள் தாவேகா அமைச்சரவையில் இடம் பெறுகிறீங்க, அந்த நிமிஷமே நீங்கள் அந்த கூட்டணிக்கு போயாச்சு. கூட்டணின்றது அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் விஜயோட இருக்கீங்க இன்றைக்கி. அது எப்படி திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு விஜயோட இருப்பீங்க? ஏதாவது அர்த்தம் இருக்கா இதுக்கு? என்ன சொல்ல வருகிறார் அவர்? உங்கள் மனசு பூரா திமுக கிட்ட இருக்குது, வன்னியரசு மட்டும் அமைச்சரவையில் இருக்கார். என்ன சார் நியாயம் அது? ஆகவே இன்னைக்கு நாங்கள் திமுகவை பகச்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறாரா திருமாவளவன்? அப்படிதான் தோணுது. அதாவது அந்த ஒரு சின்ன லூப்போல், ஒரு சின்ன ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு அவர் பார்த்தாரு, அது அடைக்கப்பட்டு விட்டது. நான் சொல்ல வருது என்னன்னா, நீங்கள் ஃபார்மலாக அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்றா. இந்த கேள்வியை முதல்ல செய்தியாளர்கள் சைடில் தான் நான் சொல்கிறது தவறு. அவருக்கு என்னைக்கு கேபினெட்டுக்குள்ளே போயிட்டாரோ அன்னைக்கே அவருக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியில் போயிட்டார். இல்லை, திமுக கூட்டணியில் இல்லை என்பதை திமுகவே சொல்லிவிட்டதுன்னு தான் சொல்றார் திருமாவளவன். நான் என்ன சொல்றேன், அதை திமுக சொன்னாலும் சொல்லாட்டி அதுதான உண்மை. அதுக்கான சர்டிபிகேட்டை திமுக கொடுக்கணும், ஸ்டாலின் கொடுக்கணும்னு எதற்காக திரும்ப எதிர்பார்க்கிறார்? இது என்ன லாஜிக்? இது என்ன அரசியல்? சிரிப்பாங்க சார் யாராவது கேட்டா. ஒரு குறைஞ்சபட்ச அரசியல் நாணயம் கூட இல்லைன்ற நான். இவங்க கட்சி இவங்க முடிவு சார். நான் இட் இஸ் ஆப்வியஸ்ன்ற கார்த்திகேயன் திரும்பவும் சொல்ல தேவையில்லை, ஸ்டாலினும் சொல்ல தேவையில்லை. வன்னியரசு என்று அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டாரோ அன்னைக்கே திருமாவளவன் விசிகா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அவசியமே கிடையாது. அது எப்படி இந்த கூட்டணியில் இருந்துட்டு கேபினெட்டில் இருப்பீங்க நீங்கள்? என்னங்க நியாயம் இது? இது என்னங்க அரசியல்? சரி, அதை கூட சொல்கிறதுக்கு அவருக்கு ஏன் துணிச்சல் இல்லை? ஸ்டாலினே சொல்லிட்டாரு சார். ஸ்டாலின் சொன்னாலும் சொல்லாட்டி அதான் சார் உண்மை. தைரியமாக திமுக கூட்டணிலேருந்து நான் வெளியேறிட்டேன்னு சொல்கிறதுக்கு எது தடுக்குது திருமாவை? உங்கள் டிசிஷன் அது தானே சொல்லுது. வன்னியரசு போய் கேபினெட்டில் சேர்ந்ததோட அர்த்தம் என்ன? நீங்கள் வெளியேறிட்டீங்க, அதை சொல்லிட்டு போங்களேன். காங்கிரஸ் சொன்னாங்கல்ல, நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணுங்கள் காங்கிரஸை, ஆனால் அடுத்த நாளே ஓடனா முதுகில் குத்துனா, அங்கே குத்துனா, இங்கே குத்துனான்றீங்களே. போனாங்க, நாங்கள் அமைச்சரவையில் சேர்ந்தாங்க, உள்ளாட்சி பார்லிமெண்ட் எல்லான்ட்டாங்க. அட்லீஸ்ட் அதில் ஒரு நேர்மை இருக்குது. நாங்கள் வெளியில் போயிட்டோங்கன்னாங்க. ஐயுஎம்எல் போனாங்க, கூட்டணியில் இல்லைங்கன்னாரு காதர் மைதன். எப்படிங்க இருக்க முடியும்? நாங்கள் தான் அமைச்சரவையில் சேர்ந்துட்டோம். நாங்கள் லெஃப்ட் வெளியில் போயிட்டாங்க. மாற்றி பேசுகிறதுல கின்னஸ் ரெக்கார்டு படைக்கிறது திருமாதான். திரும்பவும் சொல்கிறேன், அவரோ ஸ்டாலினோ 2 பேருமே சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இட் இஸ் ஆப்வியஸ்.
யுவர் டிசிஷன் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். உங்கள் முடிவு உங்கள் நிலைப்பாட்டை உணர்த்துகிறது. ஒரு குழந்தை கூட தெரியும். இன்னொரு பக்கம் சேலம் மாவட்டம் ஓமலூர்ல திருமாவுக்கு துணை முதல்வர் பொறுப்பு வேணும், திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திருமாவளவன் போட்டியிட வேண்டும்னு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். இதெல்லாம் அவர் உள்ளூரை ரசிக்கிறார் என்று நினைக்கிறேன். இப்போ இதுதான் பிரச்சனை உங்களுக்கு இல்லையா? இவ்வளோ நாள் திமுகவோட நாங்கள் அலையன்ஸ்லேயே இருப்போம்னு சொல்லாமல் இருந்தது காரணம், அலையன்ஸ் அருந்து போச்சு, அமைச்சரவையில் சேர்ந்த பிறகும் கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் இருந்தது காரணம் இதுதான். ஏன்னா அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கு நடந்த முயற்சிகளை அவரே மறுக்கவில்லை. அதில் மாற்றி மாற்றி தான் அவர் பேசுகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா 12 ஆண்டுகளில் பிஜேபிக்கு வேலை போகாத ஒரே தலித் தலைவர். பட் அவருடைய இன்றைய பாலிடிக்ஸ் தலித் பாலிடிக்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையை சிதைக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 4 மாதமாக அவர் பேசுகிற பேச்சு காய்தல் உரத்தல் இல்லாமல் நீங்கள் எடுத்து பாருங்கள். பிப்ரவரியிலேருந்து 4-5 மாதமாக, எஸ்பெஷலி இப்போ இந்த 2 மாதமாக 60 நாள் ஆக போகுது, என்னெல்லாம் மாற்றி மாற்றி பேசினது. அவருக்கு அமைச்சரவை முதலமைச்சர் பதவி ஆஃபர் செய்யப்பட்டதை பற்றின அவருடைய கருத்துக்கள் என்ன, அது ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி அவர் பேசுகிறார். விருப்பம் இல்லைன்னாரு மாற்றி மாற்றி. ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாரு, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. நான் பட்டியலினத்தை சார்ந்தவன் என்ற காரணத்தால் இந்த விமர்சனத்துக்கு உள்ளாகிறேன், மற்றவர்கள் யாராக இருந்தால் இந்த விமர்சனத்துக்கு உள்ளாக மாட்டார்கள் என்ற பொருள்பட அவர் பேசுகிறார். அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி அவரை யாருமே பார்த்ததில்லை. அவர் ஒரு நல்ல தலைவர், நம்பகத்தன்மை உள்ள தலைவராகத்தான் இருந்தார். இப்பையும் சொல்கிறேன், பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலித் தலைவர், தேசிய அளவில், நாடு தழுவிய அளவில், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர் ஒருவர் தான். ஆனால் அவருடைய இன்றைய செயல்பாடுகள் அந்த எல்லா குணாம்சங்களையும் அந்த கிரெடிட்டையும் அழித்து கொண்டிருக்கிறது. இல்லை அவர் விருப்பம் இல்லாமல், இல்லை அவருக்கு தெரியாமல் இந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தா கட்சி நிர்வாகிகளே விருப்பப்பட்டு, நான் நம்பலை, ஓப்பனாக சொல்கிறேன், இது அவரை குஷிப்படுத்தும் என்று அவர்கள் செய்கிறார்கள். அது அவருக்கு அடக்கி இருக்கணும். காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னு ஒரு முடிவு எடுத்தார். அப்பயே அவருக்கு தெரிய வேணாமா எத்தகைய அழுத்தங்கள் வரும்னு. ஏன்னா ஒரு சிட்டிங் எம்பி. நம்ம டிஎம்கே கோணத்துலேருந்து இதை பார்க்கணும். நான் இந்த விதத்தில் ஒரு சமநிலையோட மனசோட தான் இதை அணுக பார்க்குறேன். காட்டுமன்னார் கோயிலில் அவர் நிற்கணும்னு முடிவு எடுத்த போது திமுகவுக்கு வந்த கோபம் நியாயமானது. ஏன்னா ஒருவேளை இவர் ஜெயிச்சிட்டார்னா சிதம்பரம் தொகுதியை ரிசைன் பண்ணணும். சிதம்பரம் தொகுதியை ரிசைன் பண்ணார்னா அன்றைக்கு இருந்த பொசிஷன் என்ன, அவர் திமுக கூட்டணியிலேயே தொடரப் போகிறார் என்பது. அப்போ அந்த இடத்துல ஜெயிக்க வைக்கிறது ஒரு இந்தியா பிளாக்கோட ஒரு எம்பி, ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்க கூட்டணியோட ஒரு எம்பியோட பதவி காலி ஆகுதுன்னா அந்த இடத்துல அவர் ஒரு விசிகாவை போட்டு ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறாங்க. இல்லை திமுக மற்றவங்களுக்கும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை ஜெயிக்க வைக்கிற பொறுப்பு யாருக்கு? திமுகவுக்கு. ஓப்பனாக சொன்னால் அது எவ்வளோ பொருள் செலவு மிக்கது. இது அவருக்கு தெரியாதா? எனக்கு உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸில் இருக்குது. 3வது தடவை எம்பி ஆயிருக்கார். இன்றைக்கி எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி அஃபேர். ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 20 கோடி செலவு பண்ணுறாங்கன்னா 6 எம்எல்ஏ தொகுதிகள் அடக்கிய ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு உங்கள் யூகத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். அப்போ அது எவ்வளோ பெரிய சும திமுகவுக்கு. தேர்தலுக்கு அந்த கோவம் திமுகவுக்கு வந்தது நியாயமானது தானே. தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசின் தன்மை மாறும்னு சொன்னதும் பல்வேறு அது இன்னமும் திமுகவை காயப்படுத்தும்ல. எனக்கு என்னென்னா, இப்போ திமுக அலையன்ஸில் இருந்துக்கிட்டு அவருடைய செயல்பாடுகள் எப்படி திமுக தலைமைக்கு ஒரு விதமான நெருக்கடியை, ஒரு விதமான ஸ்டாலின் அவர்களுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு எம்ப்ரேசிங் சுச்சுவேஷன் அது கொடுத்ததோ, இது அப்படியே இப்போ விஜய்க்கு நடக்க போகுது. இந்த அலையன்ஸுக்கு போனால் அங்கே நடக்க போகுது. இது என்ன ஆச்சு அவருக்குன்னு எனக்கு புரியல. இது ஒரு நல்ல தலைவர். கடந்த பல ஆண்டுகளாக நான் 99 மூப்பனார் கிருஷ்ணசாமியையும் திருமாவையும் அரசியலில் அறிமுகப்படுத்தி எலெக்ஷன் நிறுத்தின அந்த காலகட்டத்திலேருந்து அவரை நன்றாக அறிவேன். ரொம்ப ப்ராப்பராக தான் இருந்தார், ரொம்ப சென்சிபிளாக இருந்தார். ரொம்ப துரதிருஷ்டவசமாக 3-4 மாதங்களாக அவருடைய செயல்பாடுகள் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றன. இன்றைக்கி கூட்டணியை விட்டு வெளியில் வந்தாச்சுன்னு அவர் சொல்லிட்டாரு. அது ஏற்கனவே வந்துட்டாங்க. ஓகே, அவர் சொல்கிறதே நம்ம எடுத்துப்போம். ஸ்டாலின் தான் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு, ஃபைன். இப்போ திமுக அலையன்ஸுக்குள்ளே இருந்துட்டு டிஎம்கேக்கு எந்த மாதிரியான சங்கடங்கள், தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டதோ, அந்த ஆதவர்ஜுனா இஷ்யூவில், அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாலெல்லாம் அப்போ ஒரு நெருக்கடியான கட்டம் இருந்தது திமுகவுக்கு. அந்த மாதிரி ஒரு அலையன்ஸுக்கு உள்ளே இருந்துக்கிட்டே ஒரு விதமான தர்ம சங்கடமான சூழலை இதுவரை ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுத்திய நண்பர் திருமா அவர்கள் இனிமேல் அதை ஜோசப் விஜய்க்கு ஏற்படுத்துவார் என்று நான் கருதுகிறேன். விஜய்க்கு அது நெருக்கடி தான். அதிகாரத்தில் பங்கு விசிகாவுக்கு என்ற இடத்திலிருந்து அதிகாரத்தில் பங்கு திருமாவுக்கு அப்படின்னு நகருதா அந்த தன்மை? அவருக்கு கூடுதலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குதோ என்ற சந்தேகம் வருவது போலத்தான் சில சமயங்களில் அவருடைய மற்றும் அவருடைய கட்சியினருடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. அந்த மே 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடந்த அந்த சம்பவங்கள், 6 நாட்கள் நடந்த சம்பவங்கள், பிற்காலத்தில் யாராவது ஜேர்னலிஸ்ட் அதை டீப்பாக ரிசர்ச் பண்ணி புத்தகம் எழுதணும். என்ன கேட்டிங்கன்னா,
ஒரு கட்டத்தில் அவர் ஸ்லிப் ஆயிட்டார்னு எனக்கு தோணுது. ஒரு சின்ன சறுக்கல் வந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. முதல்ல நம்முடைய காதர் மொய்தீன் அவர்கள் சொன்னார், ஐயுஎம்எல் காதர் மொய்தீன். எனக்கு இவங்க எல்லாரும் அந்த நாடகத்தை பற்றி சொன்னதுலேயே இவங்க அத்தனை பேரையும் விட ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் சொல்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ரொம்ப லோ ப்ரொஃபைலில் இருந்த ஒரு லீடர். மற்றவங்க எல்லாரையும் விட, லெஃப்ட்டை விட மற்றவங்க எல்லாரையும் விட. எம்ஏ பேபிலாம் கூட முதல் நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, வீரபாண்டியன் சொன்னார், திரும்ப மாற்றி மாற்றி சொன்னார். பட் காதர் மொய்தீன் அவர்கள் வந்து ஐ திங்க் உங்களுக்கு புதிய தலைமுறை கொடுத்த பேட்டின்னு தான் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அப்போ அவர் சொல்கிறார், முதல் நாள் வந்து எடப்பாடி ஆதரிங்கன்னாங்க, அடுத்த நாள் திருமாவை ஆதரிங்கன்னாங்க. ஸோ அந்த சம்பவம் நடந்ததுன்றது உண்மை. அதுக்கு பிறகு வந்து 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2 லெஃப்ட் லீடர்ஸும் லெட்டர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா 1 ஹவரில் அவர் வருவார்னு வீரபாண்டியன் சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டு காணாமல் போனார் அவர். அடுத்த நாள் சாயங்காலம் தான் எமர்ஜ் ஆகிறார். ஸோ சம் ஸ்லிப், ஏதோ ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. அது ஒரு அடுத்த கட்டம் தான் இங்கே. இல்லை அதை ஸ்லிப்புன்னு பார்க்கணுமா, இல்லை ஒரு முதல்வருங்கிற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைப்பதற்கு அரிய வாய்ப்புங்கிறத நோக்கி நகர்வதற்கான கால அவகாசம்னு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு மேண்டேட் இல்லை. 2 தொகுதிகள் தான். 2 தொகுதி சார். தலித் எமான்சிபேஷன் இது கிடையாது சார். 107 சீட்டு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, 35%. உங்களுக்கு 2 சீட்டு. இது பப்ளிக் மேண்டேட்டுக்கு எதிரானது. அந்த ஆசையே உங்களுக்கு வந்திருக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கணும். இது வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது, ஒருபோதும் நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அந்த இடத்துல அவர் ஸ்லிப் ஆகிட்டார் தான் நினைக்கிறேன். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஆஃபர் யார் வேணால் கொடுக்கலாம், கொடுக்குறவங்களுக்கு எவ்வளவோ நோக்கங்கள் இருக்கலாம். பட் நீங்கள் பீங் மெச்சூர்டு லீடர், நீங்கள் வந்து அதை எடுப்புலேயே அஸ் அ கான்செப்டை நிராகரிச்சிருக்கணும். எனக்கு மேண்டேட் இல்லை. எப்படி இது சமூகம் ஏற்றுக்கும், நாடு எப்படி ஏற்றுக்கும், கோர்ட் எப்படி ஏற்றுக்கும்? 107 சீட்டு 35%. 107 சீட்டு இருக்கவனை கூப்பிட மாட்டான், 2 சீட்டு இருக்கவங்களை கூப்பிடுவானா? எப்படி சாத்தியப்படும் அது? உங்களுக்கு தோண வேணாமா? மற்றவங்களெல்லாம் வெளி உலகத்தை விடுங்க, உங்களுக்கு மேண்டேட் இல்லை. ஏன்னா சமூக நீதின்றது வந்து இது கிடையாது இல்லை உங்களுக்கு. நீங்கள் பை பர்த் வந்து இதெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. அப்படி அவர் கிளைம் பண்ண மாட்டார் நான் நம்புகிறேன். எப்படி வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ஜெண்டர் பேஸ்டு கிடையாதோ, அந்த மாதிரி இந்த மாதிரியான ரிசர்வேஷன்ஸும் இந்த மாதிரியான இஷ்யூஸில் நீங்கள் ரிசர்வேஷன்ஸ் அடிப்படையில் பேச முடியாது. இன்ஃபேக்ட் அது வந்து தலித் எமான்சிபேஷனுக்கு எதிரானது. அது இல்லை, நான் பதவியை தூக்கி எறிஞ்ச நபர்னு தான் அவர் சொல்கிறார். நடுப்புற கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டாருங்க, என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். அதை தான் நான் சொல்கிறேன். அந்த மே 4லேருந்து 9ஆம் தேதி, எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி மாலை 4 மணிலேருந்து மறுநாள் மாலை 4 மணி வரைக்கும் நீங்கள் பொதுவெளியில் இருக்கிற விஷயங்களை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் கார்த்திகேயன். தேர் இஸ் சம் ஸ்லிப், எங்கேயோ ஒரு சரிவு இருக்குது. விச் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இப்பயும் சொல்கிறேன், எனக்கு அவர் மேலே மிகுந்த மரியாதை உண்டு. பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலித் தலைவர். பட் இந்த மாதிரியான அரசியல், இத்தகைய முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்கள், மாற்றி மாற்றி பேசுறது, நிலைப்பாடுகள், இவையெல்லாம் வந்து அவருக்கும் நல்லதில்லை, அவர் கட்சிக்கும் நல்லதில்லை. அட் அ டைம் வென் ஃபேக்டாக பேசுவோம் சார், அவருடைய வாக்கு வங்கியில் கிட்டத்தட்ட 70% 80% விஜய் போயிடுச்சு. விஜயோட இவ்வளவு பெரிய வெற்றி காரணம் கணிசமான அளவு தலித் விசிகா வாக்கு வங்கி அங்கே ஷிஃப்ட் ஆகிருக்குது. தாவேக்காவை விட்டு திரும்ப வெளியே வந்தாலும் லாபம் இல்லையா? எங்கே சார் போவார் அவர்? 2 பேர் இந்த 2 எம்எல்ஏ வச்சு அவங்க மினிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டாங்க. மினிஸ்ட்ரி விட்டு வெளியில் வருதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அது புலிவாலை பிடிச்ச. மேலும் அதிகாரத்தை கேட்குற தன்மைக்கு தானே இந்த கட்சி நகர்றாங்க. பட் அவர் நம்பர்ஸ் ரொம்ப சின்ன நம்பர்ஸ் தானே உங்களுக்கு. ஒரு காங்கிரஸ் மாதிரி ஒரு 5 நம்பர்ஸ் இருந்தால் கூட யூ கேன் டிமாண்ட் மோர். 2 பேரை வச்சுட்டு நீங்கள் என்ன கேட்பீங்க? நீங்கள் கடந்த சில தினங்களாக இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கும், நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. பாமக தாவேக்காவை நோக்கி நகர்ந்து வருது. பாமக தாவேக்காவை நோக்கி நகர்ந்து வர்றதுனால திருமாவளவன் இப்படி பேசுகிறாரா? அப்படி நான் பார்க்க, திருமாவளவன் பேசுறதுனால அந்த நகர்வு சீக்கிரமாக நடக்குது இல்லைங்க. அப்படி நான் பார்க்கலங்க. அவ்வளோ சீக்கிரம் விஜய் அவர்கள் வந்து தாவேக்காவை வந்து பாமகவை உள்ளே இழுத்துக்காது. ஏன்னா அது ரொம்ப பெரிய டிசாஸ்டர். ஆனால் அந்த கார்டை யூஸ் பண்ணி திருமாவுக்கு வந்து செக் வைக்க அவங்க பார்ப்பாங்க, அது நடக்கும். ஏன்னா திருமா வந்து ரொம்ப அசெப்ட் பண்ணுறதை விஜய் விரும்ப மாட்டார், கண்டிப்பாக விரும்ப மாட்டார். அப்போ திருமாவுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு பாமக கார்டை 4 எம்எல்ஏஸ் கையில் இருக்கிறதால நீங்கள் 2 பேர் போனாலே எனக்கு 4 பேர் இருக்காங்க. யூஸ்வலாக மெஜாரிட்டி இல்லைன்னா இந்த மாதிரியான நாடகங்கள், இந்த மாதிரியான டைனமிக்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விஜய் அவர்களுடைய அரசியலை நான் பார்த்த வரைக்கும், இப்போ வரைக்கும், நாளைக்கு எப்படி வேணால் மாறலாம், இது வந்து ஒரு தலித் சென்ட்ரிக், மைனாரிட்டி சென்ட்ரிக் கவர்மெண்ட்டாக தான் அவங்க ரன் பண்ண பார்க்குறாங்க. 8 பேருக்கு அவங்க கொடுத்துருக்கிறதுன்றதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பாமக உள்ளே இழுக்கிறது மூலமாக அந்த குட்வில் அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க. ஆகவே வந்து அவ்வளோ சீக்கிரம் தாவேக்கா வந்து பாமகவை உள்ளே இழுக்க மாட்டாங்க. பாமக நெருங்க விரும்புதா தாவேக்காவை? அது கிவன் டாக்டர் அன்புமணி அவர்களுடைய கடந்த கால அரசியலை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அரசியலில் ஒரு பவரில் ஒரு ஷேர் வேணுன்ற ஆசை
இருப்பது உண்மை என்று தான் நான் அறிகிறேன். தே வாண்ட் டு ஹேவ் அ பை இன் த பவர். அது அவங்களும் கூட்டணி ஆட்சியெல்லாம் பேசியிருக்காங்க. அதிகாரத்தில் பங்கு கண்டிப்பாக பாமகவுக்கு அந்த ஆசை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டுன்னு நான் பார்க்குறேன். அறுதிட்டு என்னால் நான் சொல்ல முடியாது, அது அவதூறாக போயிடும். ஒரு ஐ கான்ட் ரூல் அவுட். தட்ஸ் ஹவ் பாலிடிக்ஸ் பிளேஸ் அவுட். கட்சியோட பாலிசி தானே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க அமைச்சரவையில் இடம் பெறுவார்கள். ஏன்னா இப்போ வந்து அக்ரெசிவாக அவங்க ஆன்டி விஜய் பேசுறதில்ல. அவங்க என்னோட என்டிஏ அவுட் நான் வெளியில் வந்துட்டோன்னு அவர் சொல்லிட்டாரு. பட் அந்த முடிவை வந்து விஜய் எடுக்கிறாருன்னா அது வந்து ரொம்ப மேஜர் டிசிஷன். ஏன்னா அது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்லை, திரும்பவும் முடிவெடுக்க வேண்டியது வந்துடும். அதுதான் சொல்லுவேன். இட்ஸ் அ மேஜர் டிசிஷன். அது எனக்கு என்னமோ இப்போதைக்கு அதை விஜய் செய்ய மாட்டார். அவர் வந்து அதை ஒரு செய்யவே மாட்டார்னு சொல்ல முடியாது. செய்யவே மாட்டார்லாம் யாருமே எதை பற்றியும் சொல்ல முடியாது. அது கரெக்ட். ஏன்னா கவர்மெண்ட் வந்து டெலிகேட் நம்பர்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து செய்யவே மாட்டார்னு சொல்ல முடியாதுங்க. பட் இதை வந்து கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில் வந்து பாமக கார்டை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டை விஜய் யூஸ் பண்ணுவார் திருமாவை கண்டெயின் பண்ணுறதுக்கு. பட் திருமா என்ன பண்ணுவார்னு திருமாவே தெரியுமான்னு தான் எனக்கு தெரியல. கடந்த 4 மாதமாக அவருடைய பேச்சுக்களை பார்க்கும்போது அவருக்கே அவர் செய்வதில் பற்றி அந்த கோஹரன்ஸ் இருக்கான்றது தான் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. பட் ஒன்ஸ் கேபினெட்டுக்குள்ளே போனாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியாது. இவரே சொன்னாலும் கேபினெட்டில் இருக்க ஒரு வெளியில் வருவாரான்னா அது $1 மில்லியன் கொஸ்டின். எதை நோக்கி நகருது இந்த நிகழ்வுகள்? விசிகா தொடர்ந்து நீடிக்குமா? இல்லை, அவர் தாவேக்கா விட்டு போக மாட்டார். இப்போ திமுகவுக்கு கதவுகள் மூடப்பட்டுடுச்சு. தாவேக்காவோட தான் இருப்பார். பட் தாவேக்காக்குள்ளே உங்களுக்கு 24 to 26 திமுகக்குள்ளே அவர் இருந்த மாதிரி, எஸ்பெஷலி 24 to 25 அந்த ஆதவ் இஷ்யூ, விகடன் ஃபங்க்ஷன், அதிலெல்லாம் இருந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட், டெய்லி வந்து அரசை ஒரு மாதிரி நெளிய வைக்கிற விஷயங்களை பேசிக்கொண்டு கூட்டணியில் இருப்பாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவர் இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் நாங்கள் வேறு விதம் இல்லாமல் இன்றைக்கி சேர்ந்தோன்றார் இல்லையா? மகிழ்ச்சியாக இல்லைன்றது நீங்கள் கேபினெட்டில் இருந்துட்டு சொல்லும்போதே அது முதலமைச்சரை டீஸ் பண்ணுற மாதிரி. அது தொடரும் பட்சத்தில் அவங்க அந்த கார்டை, ட்ரம்ப் கார்டை, அதை ஒரு ரிசர்வில் அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணுவார்னு தெரியல அவங்களுக்கு. கண்டிப்பாக தாவேக்காவோட தான் கொஞ்சம் நாளைக்காவது அவர் ட்ராவல் பண்ணி ஆகணும். அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டார். பட் உள்ளே இருந்துக்கிட்டே அவர் வந்து அவரோட பாலிடிக்ஸை பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படி தான் எனக்கு அது தோணுது. நிச்சயமாக வந்து பப்ளிக் பர்செப்ஷனில் திருமாவோட மதிப்பு, நன்மதிப்பு சரிந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.